வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள். புரூனே சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்குள்ள இந்திய தூதரக அலுவலகத்தின் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியை திறந்து வைத்தார். மத்திய அரசின் வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த தொழில் நிறுவனங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 9 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாரிஸ் பாராலிம்பிக் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவு இறுதிச் சுற்றில் இந்தியாவின் அவனி லக்ரா இன்று பங்கேற்கிறார். இனி விரிவான செய்திகள். புரூனே, சிங்கப்பூர் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலில் புரூனேயின் பந்தர்சேரி பெகுவான் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமரை அந்நாட்டு பட்டத்து இளவரசர் ஹாஜி அல் முத்தாதி பில்லா பாரம்பரிய முறைப்படி வரவேற்றார். அங்குள்ள இந்திய தூதரக அலுவலகத்தின் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியை பிரதமர் திறந்து வைத்தார். பின்னர் பிரதமருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் அங்குள்ள இந்திய மக்களும் கலந்து கொண்டனர். புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன்பு பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புரூனே, சிங்கப்பூர் நாடுகளுடன் இந்தியா கொண்டுள்ள நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் தமது பயணம் அமையும் என்று கூறியுள்ளார். ஆசியான் மண்டல நாடுகளுடன் தொடர்பை விரிவுபடுத்துவதற்கும் தமது பயணம் உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கிழக்கிந்திய வெளியுறவுக் கொள்கையில் இவ்விரு நாடுகளும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளன என்றும் இந்தோ பசிபிக் மண்டலத்திலும் இரு நாடுகளும் பொருளாதார ரீதியாக சிறப்பு பெற்றுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் புரூனேயும் 40 ஆண்டுகால நல்லுறவை கொண்டாடும் வேளையில் அந்நாட்டு மன்னர் சுல்தான் ஹாஜி ஹசனால் போல்கியாவையும் அரசு குடும்பத்தினரையும் சந்திப்பதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார். புரூனே பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை சிங்கப்பூர் செல்வதை குறிப்பிட்டுள்ள பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங், மூத்த அமைச்சர் திரு லீ ஹைசின் லூங் உள்ளிட்டோரை சந்தித்து பேசும் நிகழ்வை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பதாகவும் கூறியுள்ளார். சிங்கப்பூர் தலைவர்களுடன் தாம் நடத்தும் பேச்சுகள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். புதிய மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில், குறிப்பாக உற்பத்தி, கணினிமயமாக்கல், நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்திட்டம் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்யும் என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கு வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்திட்டத்தை விளக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த உரிய பயிற்சியை தொழில் நிறுவனங்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வேலைவாய்ப்புடன் தொழில் பயிற்சியையும் பெறும் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு இந்த திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வேலைவாய்ப்பை வழங்கும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதற்கான அம்சங்களும் இத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். சாலை பாதுகாப்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மழை, நிலச்சரிவு, வெள்ளம் போன்ற இயற்கை பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையிலான சாலை கட்டமைப்பை குறைந்த செலவில் அமைப்பதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய பொருளாதாரத்தை $5 டிரில்லியன் அளவிற்கு உயர்த்த மத்திய அரசு முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம், இடுபொருட்கள், சந்தை வசதி உள்ளிட்டவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதால்தான் தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறினார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சிக்கான துறையை அமைத்து தருமாறு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கரிடம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுதில்லியில் இன்று குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து பேசிய திரு எல் முருகன், தொன்மை சிறப்புமிக்க தமிழ் மொழியை நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் கற்பிப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பள்ளிக்கல்வி வாரியத்தின் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்கும் நோக்கில் ராஜஸ்தான் மற்றும் தில்லியில் உள்ள 27 பள்ளிகளில் சிபிஎஸ்இ அதிகாரிகள் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்து சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளின் கல்வித் தரத்தை பராமரிப்பதற்கு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டியது அவசியம் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும்.
பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி, மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல், விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல், காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். விஜயவாடாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விரைவாக கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 6 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பொருட்களை கொண்டு செல்லுதல் மற்றும் நிவாரணப் பொருட்கள் விநியோகத்தை கண்காணிக்க மூத்த அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அரசின் நிவாரண நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் தண்டேவாடா மற்றும் பிஜப்பூர் மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 9 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பஸ்தார் வனப்பகுதியில் மத்திய ரிசர்வ் படையினரும் மாவட்ட ரிசர்வ் படையினரும் கூட்டாக தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் திருப்பிச் சுட்டதில் இந்த 9 தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளிடமிருந்து SLR துப்பாக்கிகள் மற்றும் இதர வகை துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தேசிய மாணவர் படையின் 12 நாள் தால் சைனிக் முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இதில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முகாமில் தேர்வு செய்யப்பட்ட தேசிய மாணவர் படையினருக்கு சிறப்பு ராணுவ பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு தலைமை பொறுப்பையும் இணைந்து செயல்படும் ஆற்றலையும் உருவாக்கும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. நாட்டிற்காக அவர்களை தயார்படுத்தும் நோக்கில் உளவியல் ரீதியிலான பயிற்சிகளும் இதில் அளிக்கப்படுகின்றன. இந்தியா கென்யா இடையே 3வது பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பு, பயிற்சி, பாதுகாப்பு தளவாட தொழில்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆகியவற்றில் விரிவான அளவில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்திய பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கென்ய நிறுவனங்கள் ஆலோசனை நடத்தின. பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு கூட்டத்தில் இந்திய தரப்பில் பாதுகாப்புத்துறை இணைச் செயலர் திரு அமுதா பிரசாத்தும், கென்ய தரப்பில் அந்நாட்டின் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் டேவிட் கிம் கெம்போயும் பங்கேற்றனர். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று உலக வங்கியின் புதிய மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உலக வங்கி வெளியிட்ட மதிப்பீட்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% கணிக்கப்பட்டிருந்தது. தனியார் நுகர்வு, முதலீடு ஆகியவை நாட்டில் வலுவான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும் என்றும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. சர்வதேச செலாவணி நிதியமும் நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று மதிப்பீடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டு முதல் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% உள்ளது என்று மத்திய புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இன்று ஆடவர் உயரம் தாண்டுதல் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் மாரியப்பன் தங்கவேலு, சைலேஷ்குமார், சரத்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவு இறுதிச் சுற்றில் அவனி லெக்கரா பங்கேற்கிறார். வில்வித்தை போட்டியில் பூஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று மொரீஷியஸை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை தைவான் இணையை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புரூனே சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்குள்ள இந்திய தூதரக அலுவலகத்தின் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியை திறந்து வைத்தார். மத்திய அரசின் வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த தொழில் நிறுவனங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 9 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாரிஸ் பாராலிம்பிக் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவு இறுதிச் சுற்றில் இந்தியாவின் அவனி லெக்கரா இன்று பங்கேற்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.